பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பாடா, ஜென்மத்திலே இருந்த குரு அழகாக 2ஆம் இடத்துக்கு போய் சூப்பராக அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பீரியட் இது. ஓகேங்களா? ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது லோன் சம்மந்தமான விஷயங்கள், கடன் நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி ராசிக்கு 6 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். அப்புறம் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ தொழிலில் வந்து ஓரளவுக்கு சனி இருக்கிறனால நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வருவீங்க. பட் குரு பார்வை இருக்கிறது வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. பொதுவாக 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்கள். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ 3ஆம் தேதி 3/11 மாதம் நவம்பர் மாதம் வந்துட்டு 4ல் இருக்க சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 5ல் இருக்கிறது நல்லது தான், ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. அருமை. குழந்தைகளால், மனைவி மக்கள் எல்லா இதுலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது ஆல்ரெடி. ஆனால் 5ல் சூரியன் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும், அது கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் நவம்பர் 17ஆம் தேதி வந்து சூரியன் 5லேருந்து 6க்கு போயிடுறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய், புதன், இது எல்லாமே ஸ்தான பலம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா? எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ராசிக்கு 7 8 9ஆம் இடத்துல ராகு. ஸோ 9ல் ராகு இருக்கும்போது நிச்சயமாக தந்தை வழி உறவுகளுக்காக ஏதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஏற்படும். குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ இந்த பீரியட் வந்து நிச்சயமாக வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ 10ஆம் இடத்துல சனி. தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணுங்கள். தேவையில்லாத கடனை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பர்டிகுலராக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறையாவது ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோவில், ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி தேங்காய் உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் சாதம், ஓகேங்களா, ராவா, அது பச்சையாகவே நீங்கள் தேங்காய் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து பிரதோஷம் வழிபாடு பண்ணுறது, பைரவர் வழிபாடு பண்ணுறது, மொத்தத்தில் சிவன் கோவிலுக்கு போகிறது, சிவபுராணம் கேட்குறது, இந்த விஷயத்தை பண்ணிங்கனாலே உங்களோட, ஏன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்புறம் அப்படியே கூலாகிடுவீங்க. கூட இருக்கிறவங்க தான் ஒரு பதட்டத்தோடையே இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, பட் கூட இருக்கிறவங்க இவன் எப்படா என்னடா பண்ணுவானே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ வில்வம் வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ராமர் ஆஞ்சநேயர், இந்த வழிபாடு வந்து அவ்வளோ சிறப்புங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கணும்னா தயவுசெய்து கரெக்டாக டக்குன்னு முடிவெடுங்க. புனர்பூசத்துக்கு இருக்கிற ஒரு குட்டி மைனஸ் பார்த்திங்கன்னா, அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப தள்ளி போடுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல ராகு, அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஸோ கட்டாயமாக வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறது, உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் புற்றுக்கோவில் இருந்ததுன்னா அங்கே கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பால் அபிஷேகம், அதாவது நாகராஜாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ புதுசாக வெளி நபர்கள்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க. முக்கியமாக வந்து தொழிலில் இருக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டே அதான் சொன்னேன், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சனி 10ல் இருக்கிறனால திரும்ப சொல்கிறேன், தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இருக்கிற ஒர்க்கவே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதையவே வந்து பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேண்டாம். பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அப்பாடா ஜென்மத்திலே இருந்த குரு அழகாக 2ஆம் இடத்துக்கு போய் சூப்பராக உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பீரியட் இது. ஓகேங்களா? ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்கும்போது லோன் சம்மந்தமான விஷயங்கள், கடன் நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி ராசிக்கு 6, 8ஆம் இடம். ராசிக்கு 8ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். அப்புறம் ராசிக்கு 10ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ தொழிலில் வந்து ஓரளவுக்கு சனி இருக்கிறனால நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வருவீங்க. பட் குரு பார்வை இருக்கிறது வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. பொதுவாக 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ 3ஆம் தேதி 3/11 மாதம் நவம்பர் மாதம் வந்துட்டு 4ல் இருக்க சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 5ல் இருக்கிறது நல்லது தான், ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. அருமை. குழந்தைகளால் மனைவி மக்கள் எல்லா இதுலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது ஆல்ரெடி. ஆனால் 5ல் சூரியன் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும், அது கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் நவம்பர் 17ஆம் தேதி வந்து சூரியன் 5லேருந்து 6க்கு போயிடுறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இது எல்லாமே ஸ்தான பலம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா? எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்துல ராகு. ஸோ 9ல் ராகு இருக்கும்போது நிச்சயமாக தந்தை வழி உறவுகளுக்காக ஏதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஏற்படும். குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ இந்த பீரியட் வந்து நிச்சயமாக வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ 10ஆம் இடத்துல சனி. தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணுங்கள். தேவையில்லாத கடனை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பர்டிகுலராக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறையாவது ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோவில். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி தேங்காய் உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் சாதம். ஓகேங்களா? ராவா அது பச்சையாகவே நீங்கள் தேங்காய் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து பிரதோஷம் வழிபாடு பண்ணுறது, பைரவர் வழிபாடு பண்ணுறது, மொத்தத்தில் சிவன் கோவிலுக்கு போகிறது, சிவபுராணம் கேட்குறது, இந்த விஷயத்தை பண்ணிங்கனாலே உங்களோட ஏன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்புறம் அப்படியே கூலாயிடுவீங்க. கூட இருக்கிறவங்க தான் ஒரு பதட்டத்தோடையே இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, பட் கூட இருக்கிறவங்க இவன் எப்படா என்னடா பண்ணுவானே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ வில்வம் வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் ராமர் ஆஞ்சநேயர் இந்த வழிபாடு வந்து அவ்வளோ சிறப்புங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கணும்னா தயவுசெய்து கரெக்டாக டக்குன்னு முடிவெடுங்க. புனர்பூசத்துக்கு இருக்கிற ஒரு குட்டி மைனஸ் பார்த்திங்கன்னா, அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப தள்ளி போடுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல ராகு, அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஸோ கட்டாயமாக வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறது, உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் புற்றுக்கோவில் இருந்ததுன்னா அங்கே கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பால் அபிஷேகம், அதாவது நாகராஜாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ புதுசாக வெளி நபர்கள்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க. முக்கியமாக வந்து தொழிலில் இருக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டே அதான் சொன்னேன், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சனி 10ல் இருக்கிறனால திரும்ப சொல்கிறேன், தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இருக்கிற ஒர்க்கவே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதையவே வந்து பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேண்டாம்.